காங்கிரஸையும் தமிழரசையும் எல்லாரையும் சேர்த்த கூட்டணியை உடைச்சது. ஆகவே பொது வேட்பாளர் கட்டமைப்பு என்று கூறப்படுகின்ற சிவில் தரப்பினர் தான் கட்சிகளை உடைப்பதற்கு பிரதான பங்கு ஆற்றினார்கள். ஆகவே அவர்கள் ஒற்றுமை பற்றி பேசுவதற்கு அடிப்படை தகுதியற்ற நாயகே இல்லை. ரணில் விக்ரமசிங்க கூறுவதை செய்ய போவது கிடையாது. அவர் அதே நேரம் 13 மைனஸை பற்றி தான் பேசுகின்றார். சயித் பிரேமதாசாவும் அதைத்தான் பேசுகின்றார். அவர் இங்கு பேசினாலும் உடனடியாக கொழும்பில் இன்னும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அது போலீஸ் அதிகாரம் அல்ல என்பதை கூறுகின்றார். 13ஆம் திருத்தத்தை ஜேவிபி ஏற்றுக்கொள்ளவில்லை. அது தற்பொழுது என்ன கதைகளை கூறினாலும் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது 13 ஒரு தீர்வாக இருக்காது என்பதுதான் அவர்களுடைய தெளிவான நிலைப்பாடு. ஆகவே நமல் ராயபக்ச தெளிவாக கூறுகின்றார், போலீஸ் அதிகாரங்கள் தர முடியாது, ஒற்றையாட்சியை நான் பாதுகாப்பேன் என்று கூறுகின்றார். ஆக இப்படிப்பட்ட வேட்பாளர்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் இங்கே தமிழர் தரப்பில் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக இருப்பவர்களுடைய மிகப்பெரிய கேள்வி என்பது. அப்போ இவைகள் எல்லாம் எங்களுக்கு டசன் கலந்து பேசுகிறது இல்லையே. கலந்து பேசினா போனால் சொல்லிடும் மாணவ சேனாதிராஜா வந்தாங்க. அப்போ அவரோட காத்து கொள்ளுங்க. கட்சி தலைவர் உங்களுடைய கட்சி தலைவர் இல்லவா? கட்சி தலைவர் தான் கட்சியில் நாங்கள் கேள்விப்பட்டோம். நீங்கள் கையில் நாங்கள் மாநாடு சொல்கிறோம் தானே கட்சிக்குள்ள தான் அரியநேந்திரனை பொது வேட்பாளராக நிறுத்தியதாகவும் சங்கு சின்னத்தை தெரிவு செய்யுமாறு கூறியதாகவும் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பில் வெளிவந்திருக்கின்றது. ஆகவே கட்சி ஒரு முடிவெடுக்க முதல் கட்சியில் இருக்கின்ற ஒருவர் பொது வேட்பாளராக போனதற்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கின்றீர்கள், பொது வேட்பாளராக நிறுத்தியதற்கும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கின்றனர். வணக்கம். களம் மாற்றத்துக்கான குரல். தமிழரசு கட்சி என்னும் உத்தியோகபூர்வமான தீர்மானம் ஒன்றை எடுக்கவில்லை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில். அதே நேரம் யாருக்கு தமிழ் மக்கள் வாக்களிப்பது, தேர்தலை புறக்கணிப்பதா, பொது வேட்பாளராக என்ற நிலைப்பாடு தொடர்கின்றது. அதே நேரம் தமிழரசு கட்சியினுக்கிடையில் இடம்பெற்று கொண்டிருக்கின்ற உள்ளக முரண்பாடுகள் தொடர்பிலும் அதிகளவான செய்திகள் வருகின்றது. பொது வேட்பாளருக்கு ஆதரவாக புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர், நீதிமன்றத்தினால் தற்பொழுது தடை விதிக்கப்பட்ட சிவஞானம் ஸ்ரீதரன் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றார். அதே நேரம் இன்னும் ஒரு தரப்பினர் பொது வேட்பாளருக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இந்த விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவரான வடமாகாண அவைத்தலைவர் CVK சிவஞானம் ஐயா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். தற்பொழுது தமிழரசு கட்சி ஒரு உத்தியோகபூர்வமான முடிவை எடுக்கவில்லை. நீங்கள் பொது வேட்பாளருக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுத்திருக்கின்றீர்கள். அதே நேரம் சிறிதரன் போன்றோர் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கின்றார்கள். இது ஒரு உள்ளக முரண்பாட்டை வெளிப்படுத்துதல்லவா? இல்லை, ஒழுக்காற்று நடவடிக்கை அதையும் சேர்த்து பார்க்கிற பொழுது உண்மையாக பொது வேட்பாளர் என்றதான் எங்களோட பிரச்சனை. அரியநேந்திரன்ன்றது 2வது பிரச்சனை. நாங்கள் ஜனாதிபதி தேர்தலில் ஒரு முடிவெடுக்க இல்லை. காரணம் பல பேர் கேட்கிறார்கள். அதில் முக்கியமாக 3 பேரை தான் நாங்கள் கணிக்கலாம். அப்போ அவர்களுடைய விஞ்ஞாபனம் இன்னும் வரல. நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அதாவது இணைந்த வடக்கு கிழக்கில் நிரந்தரமாக மாற்றப்பட முடியாத அல்லது மீளப்பெற முடியாத அதிகாரங்களை கொண்ட ஒரு சமஷ்டி கட்டமைப்பை நாங்கள் கூறுறோம்ன்றதை நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம். அதே அவை என்ன சொல்லிடுறோம்ன்றதை பார்க்குறதா எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அது அப்போ அவையில் அந்த 3 பேருமோ இல்லை 4 பேரும் வேறு யாருமோ இப்போ ஸ்ரீதங்க ஜாசூரி எல்லோரும் அவர் சொல்கிறார் சுய நிர்ணய உரிமையை கொடுக்கணும்னு சொல்கிறார். அப்படியானவை இருக்கிறோம். ஆனால் அவையில் ஒரு எல்லைக்கு மேலே வர மாட்டேன். நம்ம கருத்து இருக்குது. அப்போ அதில் பரிசீலிக்கிறதுக்காக நாங்கள் இன்னொரு முடிவுக்கு வரவில்லை. ஆனால் தமிழ் பொது வேட்பாளரை பொறுத்த வரையில் அப்போ என்னை பொறுத்தவரையில் கட்சியில் 2 கருத்து இருக்குது. பஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ரீதரன் ஆரம்பத்தில் முதலே ஆதரவு அவர் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டு எடுக்கிறார். அது தவற இல்லை. அதே நேரம் அந்த கட்சியில் இருக்கிற நான் மூத்த துணைத் தலைவர், சரிதானே? உங்களுக்கு தான் பேட்டி வந்த நான்
மார்ச் மாதம் 23ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. அப்போ பொது வேட்பாளர் கதை இருந்ததை விட வேறு ஒரு கதையும் இருக்கே இல்லை. இது சாத்தியமற்றது. வேட்பாளர் தெரிவில் முழங்கும் சில பேரும் மற்றது நாங்கள் ஏற்கனவே நிரூபித்த அந்த ஆணை அல்லது மக்கள் அங்கீகாரம் எங்களுடைய கோரிக்கைகளுக்கு நாங்கள் என்ன தன்னாட்சி சுயாட்சி சுயநிர்ணய உரிமை வடக்கிழமை இணைவு என்ற ஒரு தமிழ் தேசிய தாயகம் என்ற எல்லாத்தையும் சொன்ன அந்த கோரிக்கையை நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். அதுக்கான ஆணையை பெற்றுட்டோம். அப்போ இன்னும் ஒரு இன்றைய சூழ்நிலையில் போராட்ட காலத்துக்கு பிறகு எடுத்த 77 2004 அல்லது இன்னும் 2013 அப்போ இருந்த நிலை இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு சூழல் மாற்றங்களின் போது இது சாத்தியம் இல்லை. ஏற்கனவே நாங்கள் நிரூபித்த அந்த ஆணைகளுக்கெல்லாம் ஒரு மலினப்படுத்தப்படும் அல்லது பலவீனப்படும்ன்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த நிலைப்பாட்டை நானும் மத்திய செயற்குள்ளே சொல்கிறேன். அதே நேரம் அதை தொடர்ந்து சுமந்திரன் போன்றவர்கள் திரும்ப அதற்கு மாறான சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அப்போ கட்சியில் வந்து ஜனநாயக கட்சி தானே, ஜனநாயக கோட்பாட்டில் உள்ள கட்சி 2 கருத்து இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரையில் இந்த விஷயத்துலேயோ வேட்பாளர் விஷயத்தில் ஒரு தனி முடிவுக்கு நாங்கள் வர மாட்டோம். வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு பகுதி எதிர்க்கத்தான் போகுது, ஒரு பகுதி ஆதரவு நிற்கத்தான் போகுது. அப்போ அதே நிலையில் நாங்கள் சொல்லுவோம். கட்சி முடிவுண்டு நான் ஏதோ சொன்னதுக்கு யாரோ ஒருத்தர் எங்கே ஒருத்தர் எழுதுகிறார் கட்சி முடிவுக்கு மாற. கட்சி ஒரு முடிவும் எடுக்க இல்லை, இதுவரையில் எடுக்க இல்லை. கட்சி முடிவெடுத்தாலும் நான் சொல்லிட்டேன், நீங்கள் முடிவெடுத்தாலும் நான் என்னோடய நிலைப்பாட்டிலேருந்து மாற மாட்டேன்னு அந்த கட்சிக்கு சொல்கிறேன், சொல்லி போட்டு செய்வேன்னு சொல்லிட்டேன். அப்போ அதுதான் உண்மையான நிலை. ஸ்ரீதரன் வந்து அவர் கதைக்கிற அவரே ஸ்ரீதரன் தான் அரியநேந்திரனை பொது வேட்பாளராக நிறுத்தியதாகவும் சங்கு சின்னத்தை தெரிவு செய்யுமாறு கூறியதாகவும் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பில் வெளிவந்திருக்கின்றது. ஆகவே கட்சி ஒரு முடிவெடுக்க முதல் கட்சியில் இருக்கின்ற ஒருவர் பொது வேட்பாளராக போனதற்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கின்றீர்கள், பொது வேட்பாளராக நிறுத்தியதற்கும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கிறீர்கள். உண்மையாக சரியான ஒழுங்கு நடவடிக்கைன்னு எடுக்க இல்லை, விளக்கம் கோரி இருக்கின்றீர்கள். விளக்கம் கோரி இருக்கிறோம், அது ஒழுங்கு நடவடிக்கைன்னு சொல்லல. அது ஆனால் அதே தடை விதித்திருக்கின்றீர்கள், கட்சி நிகழ்வுகளில் கலந்து கொள்ள முடியாது, அது ஒரு ஒழுங்காற்று நடவடிக்கை தான். ஒரு ஒழுங்காற்று நடவடிக்கையினுடைய படிமுறையில் உண்டு, அது எடுத்துக்கொள்ளும். அவர் விளக்கம் தரலாம் போகலாம், அது பார்க்கலாம். ஆனால் ஸ்ரீதரனும் அதில் பங்களிச்சு இருக்கலாம். ஆனால் எனக்கு நேற்றைய தெரிய தகவல் இன்னும் ஒரு முக்கியமான நான் மதிக்கிற இயக்கத்திலே முக்கிய பங்களிச்சு ஒருவர், அவரும் அந்த அரியநேந்திரனை இதுக்கு உடன்படுத்துவதில் கொண்டு வருவதில் முக்கிய பங்களித்தது எனக்கு தெரியுது. அவரே சொன்னவர், ஏன்னா என்னுடைய பங்கு இருக்குது. அவர் இயக்க காலத்திலே ஆரம்ப காலத்திலேயே மட்டக்களப்பில் இருந்த ஒரு ஆள், மிக சிரேஷ்டத்தன்மை வாழ்ந்தவர். அவர் சொல்லியிருக்கார். அப்போ இது கதைகள் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஸ்ரீதரன் ஆதரிக்க இருக்கக்கூடும், அதை பிள்ளையாண்டு சொல்லலை. நான் அதுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது. நான் என்னை பொறுத்த வரையில் தமிழரசு கட்சி அந்த நிலைமை டிவைடட், அதாவது பிரிந்து தான் நிற்கும். மத்திய செயற்குழுவில் பிரிந்து தான் சொல்லப்படும். தமிழரசு கட்சி எதற்காக பிரிந்து நிற்கின்றது? ஒரு தமிழ் வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்கின்ற விடயத்தில் எதிர்ப்பையும், ஒரு தென்னிலங்கை வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்கிற இடத்துல ஆதரவு எதிர்ப்பென்ற இரு நிலைப்பாடுகளை இருக்கின்றது. இது ஒரு ரீதியில் கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது. ஒரு எங்களுடைய வேட்பாளருக்கு ஏன் ஆதரவு கொடுக்காமல் சிங்கள வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும்? இல்லை, இதில் வந்து இந்த தமிழண்ட சாயத்தை பூசி போட்டு அதே கொண்டே மாயை காட்டிக்கலாது. அப்போ விரும்பினவே தமிழ் வேட்பாளர் ஏன் போச்சு ஸ்மைலிங் கேட்டாங்க, பொண்ணு குமார் பொண்ணு கேட்டானே யாரும் கேட்கலாம். அதுக்கு நான் தமிழ் தேசியம், அப்போ நீங்கள் தான் தமிழ் தேசியம்ண்டா அது கருத்து மாற சொல்கிறவங்க எல்லாம் என்ன, நான் தமிழர் இல்லையா? தமிழ் தேசியம்ண்டா என்ன? இன்றைக்கு மற்ற அப்படி பார்த்தா என்ன, யாழ்ப்பாண மாவட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்னதை சொல்கிறேன், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 3,58,000 பேர் செல்லுபடியான வாக்கு தமிழ் நாங்கள் இல்லை அறிஞ்சது, நாங்களும் சேர்ந்த கடைசியாக கூட்டமைப்பு கொண்ட வாக்கு 1,12,000. அது மற்றவை எல்லாரும் என்ன தமிழர் இல்லையோ? அவைகளும் தமிழர் தானே, கருத்துக்கள் வேறு. தமிழ் தேசியம் இல்லை துரோகி, இதெல்லாம் சரி வராது. இதெல்லாம் காலம் மாறிப்போச்சு. நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், எங்களுக்கு நாங்கள் பலகீனப்பட்டு போயிருக்கிறோம். இப்போ கூட்டமைப்பை உடைச்சவே இல்லை. நான் நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட ஒருவர் அதில் இருக்கிறார்,
போன முறை பாராளுமன்ற தேர்தல் பேச்சுவார்த்தைக்கு அப்போ இவர் வேலன்சாமி சிம்யாமிசல்ல இருக்கார். அவரை விட்ட பேச்சுவார்த்தை சமாதானம் இந்த ஒருங்கிணைப்பு நான் நிறைய கேட்டுனான். நீ சைக்கிளோடு நிற்கிறீர் பேருந்து சமாதானத்துக்கு நடுநிலைமையாக பேச வர முடியும்னு கேட்டுறான். நான் நிறைய கேட்டுறான். இப்போ அவே இதுக்குள்ளே நிற்கிறேன். இது சிவில் தரப்புகளா அதுக்குள்ளே நிற்கிறேன். இப்போ அங்கேயும் இல்லை. அங்கே சைக்கிளோடையும் இல்லை. சைக்கிள் நல்லபடியாக வாங்குது அது வேறு. அப்போ இவைகள் எல்லாம் எங்களை கேட்டா செய்தது கலந்து பேசுனது இல்லையே. கலந்து பேசினா போனால் சரி சொல்லிடும் மாவே சேனாதிராஜா வந்தாண்டு. அப்போ அவரோட காட்சி கொள்ளுங்க. அது பிரச்சனை இல்லை. இருக்குது கட்சி தலைவர் இல்லவா? கட்சி தலைவர் தான் கட்சியில் நாங்கள் சொல்லிப்பட்டோம். நீங்கள் செய்யல நாங்கள் மாநாடு சொல்கிறோம் தானே கட்சிக்குள்ளே. அரசு சுதந்திரம் மட்டுமில்லை, அங்கே மத்தியஸ்தருக்குள்ளே பெரும்பான்மை பொது வேட்பாளர்கள் நாங்கள் அவர் விஷபரீட்சைன்றதான் நிலைப்பாடு. வேறு பொது வேட்பாளர் என்ற கருப்பொருளை பேச ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களையும் கூப்பிட்டிருந்து அப்படி ஒரு முடிவுக்கு அவர்கள் சென்றிருந்தால் அந்த நேரத்தில் அது தொடர்பில் நீங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கு. நிச்சயமாக இருந்திருக்கு. நான் நிச்சயமாக எதிர்த்திருப்பேன். இப்போ என்ன பிரச்சனை என்றால் நான் ஒரு கொள்கை ரீதியாக தானே பேசினேன். உங்களோட பேசுகிற பொழுது மார்ச் மாதத்திலே அரியம் இப்போத்தானே வந்து அரிய நாட்டத்துக்கும் இந்த பொது வேட்பாளர் கோட்பாட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. பொது வேட்பாளர் என்பது இந்த காலத்துக்கு பொருத்தம் இல்லை என்பது தமிழ் பொது வேட்பாளர் பொருத்தம் இல்லை. சட்ட ரீதியாகவும் நியாய ரீதியாகவும் உரிமை ரீதியாகவும் இது சாத்தியமில்லை. ஆனால் நீங்கள் மாறி பாருங்க, இதற்கு முன்னர் கூட நாங்கள் மைத்ரிபாலாவுக்கு வாக்களித்திருக்கின்றோம், சைத்துக்கு வாக்களித்திருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு எந்த பலன், அதாவது நாங்கள் நினைக்கின்றது நடக்கின்றதா என்றால் இல்லை. அவர்கள் வாக்கு சைத் பிரேமதாசா கூட அனைத்து மக்கள் தமிழ் மக்களின் மிக அதிகளவான வாக்கை பெற்றுக்கொண்டார். வெடுக்குநாரி மலை பிரச்சனைக்கு வந்தாரா? தமிழ் மக்களுடைய எந்த பிரச்சனைக்காவது முன்னின்று போராட்டம் செய்கின்றாரா? நாங்கள் எதன் அடிப்படையில் ஒரு சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியும் என்பதுதான் இந்த பொது வேட்பாளர் தரப்பினுடைய மிக முக்கியமான கோஷம். ஓகே, நான் 2 விஷயம் சொல்கிறேன். உலகளாவிய ரீதியில் யூனிவர்சல் ஃப்ரான்ச்சைஸ் என்று சொல்லக்கூடிய வாக்களிப்பு உரிமை வந்து எங்களுக்கு அதை நாங்கள் பாவிக்க வேணும். பரிஷ்கரிப்போடு நான் உடன்படையில்லை. ஆனால் வாக்களிக்காமல் விடுவது என்பதும் ஜனநாயக ரீதியில் எங்களுடைய உரிமையை வெளிப்படுத்துகின்றது. அதே எனக்கு ஒரு நோட்டா இல்லை. இலங்கையில் நோட்டா கிடையாது, இப்போ இந்தியாவில் நோட்டா இருக்கின்றது. ஆகவே நாங்கள் நோட்டாக வாக்களிக்க முடியும். என்னுடைய வாக்குரிமையை நான் பயன்படுத்துகின்றேன், ஆனால் நான் யாருக்கும் வாக்களிக்காமல் விடலாம். ஆனால் இங்கே அப்படி அல்ல. ஆகவே புறக்கணிக்கிறது சில நாடுகளில் மக்கள் ஒன்றிணைந்து கூட புறக்கணித்திருக்கின்றார்கள் அல்லவா? ஒன்றிணைந்து புறக்கணித்தா நான் அதுக்கு ஆதரவு வைப்பேன். இப்போ நான் சொல்கிறேன் தானே, உங்களுக்கு விருப்பம் இல்லை. என்னை பொறுத்தவரை நான் இந்த மத்திய செயற்குள்ளே சொல்லியிருக்கேன், பகிரங்கமாக சொல்லியிருக்கேன். அதாவது பொது வேட்பாளருக்கு நான் உடன்பாடு இல்லை, வாக்குரிமை பிரயோகிக்கப்பட வேணும், வாக்களிக்க வேணும். ஆனால் அது கட்சி என்ன முடிவு எடுக்குது எனக்கு தெரியாது. கட்சியில் என்ன சொல்கிறேன், பகிரங்கமாக நான் சொல்லியிருக்கேன். நாங்கள் அவர் சிங்களவனுக்கு வாக்கு பண்ணாமல் வாக்கெடுக்காமல் யாருக்கு வாக்களிக்கிறதுன்றதை மக்களுக்கு விடுவோம். ஓகே, வாக்களியுங்கள், ஆனால் மக்களுடைய தீர்மானம். அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். அதாவது அது உங்களுடைய கட்சியை காப்பாற்றுவதற்காக நீங்கள் கூறினது. கட்சிக்குள் உள்ளக பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே அந்த பிரச்சனைகள் இன்னும் ஒரு மூர்க்கத்தனத்தை அடையாமல் இருப்பதற்காக நீங்கள் கூறிய விடயம். ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் சிங்கள வேட்பாளர்களுக்கு நாங்கள் வாக்களித்து எதனை பெறப்போகின்றோம்? ரணில் விக்ரமசிங்க கூறுவதை செய்ய போவது கிடையாது. அவர் அதே நேரம் 13 மைனஸை பற்றி தான் பேசுகின்றார். சைத் பிரேமதாசாவும் அதைத்தான் பேசுகின்றார். அவர் இங்கு பேசினாலும் உடனடியாக கொழும்பில் இன்னும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அது போலீஸ் அதிகாரம் அல்ல என்பதை கூறுகின்றார். 13ஆம் திருத்தத்தை ஜேவிபி ஏற்றுக்கொள்ளவில்லை. அது தற்பொழுது என்ன கதைகளை கூறினாலும் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது 13 ஒரு தீர்வாக இருக்காது என்பதுதான் அவர்களுடைய தெளிவான நிலைப்பாடு. ஆகவே நமல் ராயபக்ச தெளிவாக கூறுகின்றார், போலீஸ் அதிகாரங்கள் தர முடியாது, ஒற்றையாட்சியை நான் பாதுகாப்பேன் என்று கூறுகின்றார். ஆக இப்படிப்பட்ட வேட்பாளர்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் இங்கே தமிழக தரப்பில் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக இருப்பவர்களுடைய மிகப்பெரிய கேள்வி என்பது. ஒன்று இதில் முக்கியமாக ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாமல் ராஜபக்சவை பற்றி நாங்கள் ஒரு தரம் கதைக்கக்கூடாது. கதைக்கிறதாலே அதைத்தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. நாங்கள் ஹீரோவாகிறது, இனவாதத்தை தான் அவற்றை முதலீடு ஆகிறது. நான் அது அப்படியே இருக்கட்டும், அது புறத்தள்ளிக்கிட்டு போகணும். அப்படின்னா பெருசாக கதைக்க தேவையில்லை. மற்ற 3 பேரை பற்றி கதைக்கிறோம். அது என்ன சொல்லணும்னு பார்ப்போம். இப்போ அவர்கள் சொல்லுவதற்கு தகுதி இருக்கா என்பதுதான் தமிழ் தரப்பு இல்லை. இது நாடு, இந்த நாட்டில்
அவர்கள் தான் ஆட்சிக்கு வரப்போகிறார்கள், அவங்க தான் நிர்வகிக்க போகிறார்கள். அமெரிக்காவும் கமலா ஹாரிஸும் பைடனும் ரிஷி சுனக்கும் கீர் வந்து இங்கே நடத்த போகிற இல்லை, மோடியும் பெற போகிறதில்லை. இந்த நாட்டில் இவங்கெல்லாம் நடத்த போகிறாங்க. ஆகவே இது ஜனாதிபதி தேர்தலுக்கு மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தலுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விடயம். பிறகே நாங்கள் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் என்ற ஒரு கட்சிகளை வைத்திருக்கின்றோம், தேசிய அளவில் இருக்கின்ற கட்சிகளுக்கு நேரடியாக மக்கள் வாக்களிக்கலாமே என்ற கேள்வியும் சரியானதாக இருக்கும் அல்லவா? ஏனெனில் ஆட்சி என்பது, மத்திய அரசாங்கத்தினுடைய ஆட்சி என்பது, ஒற்றையாட்சிக்குட்பட்ட மத்திய அரசாங்கத்தின் ஆட்சி என்பது எப்பொழுதும் சிங்கள பெரும்பான்மை கட்சி ஒன்றினுடைய ஆட்சியாகத்தான் இருக்க போகின்றது. இங்கு ஜனாதிபதியாக வருவதற்குத்தான் நாங்கள் வாக்களிக்க வேண்டுமென்றால் யார் பிரதமராகாரோ, யார் நாடாளுமன்றத்தில் ஆட்சியை வைத்திருப்பாரோ அவருக்கு தானே நாங்கள் வாக்களிக்க வேண்டும். ஆகவே இந்த இடத்தில் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் தேவையற்ற என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்படாது. இல்லை, நாங்கள் நிச்சயமாக வடக்கு கிழக்கில் நாங்கள் பெரும்பான்மை, ஜனநாயகம்ன்றதே சரியோ புளியோ பெரும்பான்மை தான். எல்லா இடம் அப்படி தான் இருக்கு, பெரும்பான்மை தான். ஜனநாயகம் என்பது பெரும்பான்மை, அதற்காக ஒரு சிறுபான்மையை அடக்குவதாக இல்லை. சிறுபான்மை தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்த முடியாது என்பது அல்ல. தமிழர்கள் இந்த நாட்டில் எண்ணிக்கையில் சிறுபான்மை, ஆனால் ஒரு தேசிய இனமாக இருக்கின்றார்கள். இல்லை, நான் சொல்கிறேன் என்றால் வடக்கு கிழக்கில் நாங்கள் தான் பெரும்பான்மை, எங்களுக்கு தான். அப்போ அந்த வடக்கு கிழக்கில் ஒரு சுயாட்சியோடு கூடிய ஒரு கட்டமைப்பை இணைப்பாட்சி தான் நாங்கள் கூறுறோம். நியாயமானது, உலகளாவிய ரீதியில் எல்லா இடம் இருக்குது. இப்போ இவையில் இந்த 3 பேரையும் போட்டாலும் கூட சரியான இப்போ உதாரணத்துக்கு ஜேவிபி எடுத்துக்கொண்டால் மாகாண சபை முறைக்கு முழுமையாக மாறா இருந்தாங்க, போராட்டம் நடத்தி கலாட்டம் பண்ணி எல்லாம் செய்தேன். இன்றைக்கு தமிழ் மக்கள் அதை விரும்புகிறபடியால் இதுதான் அருண்குமார் தாஸ் முதல்வர் சொன்ன வார்த்தை, இது விரும்புகிறபடியால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதன்படி போகிறோம். இப்போ கால மாற்றங்கள், இதில் வந்து மாற்றங்கள் ஏற்படுது. இப்போ சஜித்தும் வந்து சொல்கிறார், அவர் இங்கே இருந்து முழுமையான்னு சொல்ல, சுமந்திரன் கூட அவரது பேட்டியில் சொல்லியிருக்கார், முழுமையாக நான் எங்களோட சந்தித்த பொழுது யாழ்ப்பாணத்தில். அப்போ நான் சொன்னேன், யுவர் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த 13th Amendment ஃபுல் வில் பி ஓன்லி லெஸ் தேன் 50%. நீங்கள் சொல்கிற முழுமையான 13 அமுலாக்கம் அது உண்மையில் ஒரிஜினலுடைய அரைவாசிக்கு குறைவானது தான் இருக்கும். அவர் திருப்பி ஏன்னு கேட்டார். நாங்கள் நீங்கள் அதில் இருக்கிற முழுக்கெல்லாம் திருப்பி எடுத்துட்டீங்க, ஒவ்வொன்றா எடுக்கப்பட்டிருக்கு, கல்வி எடுப்பட்டிருக்கு, வைத்தியசாலைகள் எடுப்பட்டிருக்கு, இப்படி கர விஷயங்கள், விவசாயம் எல்லாம் கொடுத்தாச்சு. அப்போ இது லெஸ் தேன் 50%. அவருக்கு நேரம் சொன்னார். அப்போ அதை கதைக்கலாம், அதை அவர் திருப்பி தரலாம்னு சொல்லி நம்ம அதை அந்த 13ஆம் திருத்தம் என்பது 13ஆம் திருத்தம் கொண்டு வரக்கப்பட்ட போது இருந்த அதிகாரங்கள் அல்ல. தற்பொழுது 13ஆம் திருத்தம் என்ன வடிவில் இருக்கின்றது என்பது தொடர்பில் தற்பொழுது பேசுபொருள் இருக்கின்றது. இல்லை, நாங்கள் கேட்கறது அப்படி இல்லை. நாங்கள் அதாவது கொண்டு வரப்பட்டதான் தெளிவாக கேட்கிறோம். 13th Amendment வந்து எங்களுடைய முழுமையான திருப்தி அல்ல, அதை சொல்லி போட்டு தான் மிச்சம் எல்லாம் சொல்கிறோம். அதை எல்லாரும் தான் செய்கிறோம், அது எல்லாரும் தான் சொல்கிறோம். அதை அவையும் ஏற்றுக்கொள்ளினோம் தானே. 13th Amendment 13வது தான் எங்களை திருப்தி அல்ல. யார் ஏற்றுக்கொள்றது? நாங்கள் எல்லாம் சொல்கிறோம் தானே, எல்லா கட்சிகளும் சொல்கிறோம். முன்னணி தவிர முன்னணியை விட்டுருவோம். முன்னணியாக 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். சில நேரம் அரசியல் வந்து ஒரு கற்பனையும் தானே. அப்போ அவன் கற்பனை பண்ணலாம், அதுக்கு அந்த உரிமை இருக்குது தானே, அது பரவாயில்லை. அப்போ 2009 வரைக்கும் நாங்களும் அதை தான் குறிக்கொண்டு வந்தாங்க தமிழரசு கட்சி. அவனே என்னை பொறுத்தவரையில், அதாவது நாங்கள் ஒரு கொள்கையை வச்சிருக்கிறோம். நாங்கள் உண்டாயிருந்தாங்கள் தானே, அவன் உண்டாயிருந்தா இப்போ இதுக்குள்ளே இருக்கிறவங்க தானே. இங்கே பொது வேட்பாளர் கொண்டாடங்களே தான் நாங்கள் தான் காங்கிரஸையும் தமிழரசையும் எல்லாரையும் சேர்த்த கூட்டணியை உடைச்சது. ஆகவே பொது வேட்பாளர் கட்டமைப்பு என்று கூறப்படுகின்ற சிவில் தரப்பினர் தான் கட்சிகளை உடைப்பதற்கு பிரதான பங்கு ஆற்றினார்கள். ஆகவே அவர்கள் ஒற்றுமை பற்றி பேசுவதற்கு அடிப்படை தகுதியற்ற நாயகே இல்லை. அதான் உங்களுடைய கருத்து? என்ன கருத்து? அதுதான் டீச்சரே நான் போக விரும்பவில்லை. ஆனால் அவர்கள் சிவில் தரப்பு என்றும் தாங்கள் எந்த கட்சியினுடைய பின்னணியும் அற்றவர்கள் என்ற அடிப்படையில் தான் இந்த சிவில் கட்டமைப்பில் சிவில் தரப்பாக இருக்கின்றனர். நான் அதை மேலே அதுக்கு சொல்ல விரும்பவில்லை. ஒரு சந்திப்பு நடந்தது சிம்னியா மிஷனில், இதே இந்த ஒற்றுமை கதை தான். அப்போ நான் அந்த குறிப்பிட்ட மாவையும் நானும் தான் எங்கிட்ட மக்கள் போயிருந்தேன். நீங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் சைக்கிள்காரோட 2 போட்டு 2 நடுவில் மேலே மீடியேட் பண்ணுறீர்கள், உங்களால் இயலாதே, உங்களுக்கு பொருத்தவில்லையே நேரம் சொன்னான். ஆளை சொல்ல விரும்பவில்லை, அதுக்குள்ளாம் இருக்கிறார்.
அங்கெல்லாம் நின்றவை. இப்போ நான் சொல்கிறேன் அவனிக்கிறேன் அது சுதந்திரம் அவை சுதந்திரத்தில் இருக்க மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் இதில் நாங்கள் வெளியில் ஒற்றுமையான இன்றைக்கு ஒற்றுமையை குறைக்கிறீங்களோ இல்லையோ, இன்றைக்கு தமிழரசு கட்சியில் இதால் ஒற்றுமை உடைஞ்சதோ இல்லையோ, உடைஞ்சு போய்த்தான். தமிழரசு கட்சிக்கு தேர்தல் இடம்பெறுகின்ற பொழுதும் பிறர்கள் ஊக்குவித்தார்கள். அது ஜனநாயக முறைப்படி ஒரு தலைவர் தேர்வு செய்வதற்கு வாக்கெடுப்பு கட்டாயமானது. ஒரு என்ன ஜனநாயகம் என்றால் நாங்கள் அப்படித்தான் ஜனநாயகம் செய்கிறாங்க. தமிழரசு கட்சி போட்டி போடுறதில்லை. எப்படி இருக்கோண்டா விருப்பமான தெளிவுபடுத்த கடைசியாக உள்வீதியாக நாங்கள் பேசி இணக்கப்பாட்டுக்கு வந்து அது ஒரு இணக்க செயல்பாடாகத்தான் இருந்தது அந்த செல்வா காலத்தில் இருந்து. இந்த முறை தானே நானும் போட்டி போடுறேன், நீ அதுதான் ஜனநாயகம், கையொத்துறது தான் ஜனநாயகம் என்று கனடாவிலேருந்து ஒரு இறக்குமதி செய்தார். வெந்தியவை தூக்கி பிடிச்சோண்டு இந்த கட்சி அழிச்சதாக தான். இந்த போட்டி தான் என்ற கட்சியில் கோட்டுகளில் நிற்கிது. அவர் இல்லைன்னு சொல்ல முடியாதே. இப்போ நான் சொல்லேன் இவை இந்த ஒரு தமிழர்களும் ஒற்றுமை காட்டும். வேறு தமிழர்கள் என்ன வரையார தமிழர்களுக்கு அங்கே சென்று நானாவே கிட்ட அங்கே சேர்ந்து நான் முரண்பாடு அவைன்ற கொள்கை வரேன் கொள்கிறேன், அது வேறு. ஆனால் மக்கள் அங்கே தமிழன், டக்ளஸ் தமிழன், சந்திரகுமார் தமிழன், பிள்ளையான தமிழன், தமிழன்கள் அவங்கள்ட்ட கொள்கை வித்தியாசம். தமிழர்கள் சார்பில் நாங்கள் ஒரு கொஞ்சம் பேர் நாங்கள் எங்களுக்குள்ள வரையற வச்சு நாங்கள்லாம் தமிழ் தேசியம் என்று எங்களுக்கு நாங்களே பேர் வச்சுக்கொண்டு அட்டு உலகத்தை சொன்ன ஒரு இப்போ என்ன நடக்க போகுது, இந்த வாக்களிப்பில் குறைஞ்சால் அவன் தமிழர் எல்லாம் போய் சொன்னால் அவங்களையும் போட்டால் இல்லை முடிஞ்சுது. நான் என்ன சொல்ல பாருண்டா, தமிழர்கள் ஒற்றுமைக்காக நீங்கள் பாடுபடுறா அவங்களையும் சேர்க்கணும். அவங்களோட கோட்பாடு எங்களுக்கு வித்தியாசம். இப்போ அரசாங்கத்தோடு நிற்கிறோம், அரசாங்கம் செய்கிற பிள்ளைகளுக்கு உடன்பாடாக இருக்கிறோம்ன்ற நாங்கள் சொல்கிறோம், அதை நானும் சொல்கிறேன். ஆனால் இல்லை தமிழர்கள் எல்லாம் ஒற்றுமையாக்குறது நீங்கள் செய்கிற நீங்கள் என்ன செய்கிறீர்கள், தமிழர்கள் எங்களை பற்றி விமர்சிக்கிறா என்ன ஒற்றுமையாக்கணும். நாங்கள் சில மறுதளிப்பான கருத்தை சொன்னால் அதுக்கு 4-6 கருத்தை சொல்கிறீர்கள். வந்து துரோகிகள் என்ன சொல்லலையாக சொல்லலாம், எல்லாரும் சொல்லலாம். அது இப்போ என்ன சொல்கிற துரோகி எல்லாம் துரோகி பட்டம் கட்டுறது அதை செய்கிறாக்கள் என்ன தெரியுமாக்கள். அவையில் உள்ளுக்குள்ளே நான் போக விரும்பலைடா, எனக்கு அந்த முரண்பாடு வளர்க்க நான் விரும்பலை. ஆனால் இது ஒரு விஷப்பரிச்சு. அல்லது என்னை பொறுத்தவரை நீங்கள் சொன்ன ஒன்று சரி, நான் இந்த கட்சியை பாதுகாக்க வேண்டிய சிந்தனை எனக்கு இருக்குது. அப்போ ஒரு சிங்கள வாக்காளருக்கு வாக்களித்தா நாங்கள் சொன்னால் அது எல்லோரும் சொல்லி நாங்கள் ஒரு கட்சி பொறுப்பான கட்சி வழி நடத்துவோம். நாங்கள் வழி நடத்தினோம் 2009 முடிஞ்ச பிறகு 2010 நாங்கள் வழி நடத்தி எங்களை நம்பியா ஜனம் போட ஜனம் தீர்மானிச்சிட்டு சனம் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டு அதுதான் செய்தது. நாங்களும் தந்திரமாக அதுக்கு உடன்பாடு போட்டோம். இப்போ நான் சொல்கிறது நாங்கள் மக்கள்கிட்ட விடலாம். ஆனால் கட்சி என்ன முடிவெடுக்குது எனக்கு தெரியாது. என்னோட ஒழியை இதை சொல்லுவேன். அவையில் முடிவெடுத்தால் அதுக்கு நான் பெரும்பாலான ஆரியனை ஆதரிக்க போகிறோன்னு சொன்னால் அதுவும் சரி வராதான் நினைக்கிறேன். சொன்னால் வேறே. ஆனால் நான் அப்போவும் நான் சொல்லுவேன், நான் அதை உடன்பட மாட்டேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் பதவி என்பது டெலோ கட்சிக்கு தரப்பட வேண்டும் என்ற ஒரு விடயம் பேசப்படுகின்றது. இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பே இல்லையே, வேந்த டெலோவுக்கு கொடுக்குறாங்க. டிடிஎன்ஏ என்ற ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய இங்கிலீஷில் டிடிஎன்ஏ கூட்டணி, தமிழில் கூட்டமைப்பான்னு தெரியல எனக்கு. அது ஒன்றும் இல்லை தானே. வேந்து டெலோ கொடுக்குறோன்னா அவை தான் தீர்மானிக்கும். அவைக்குள்ள இப்போ அங்கே டிடிஎன் இருக்கிற மாதிரி அவைகள் அதுக்குள்ள ஒரு தலைவரை ஏற்கனவே கூட்டு தலைமை நான் தான் ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ 5 வருஷமாக இனிமேல் கூட்டு தலைமை தான் பொருத்தம் ஒன்று நான் சொல்லி வந்திருக்கேன். நான் சொல்லிக்க ஒரு தான் பேர் இப்போ அவையே சொல்லினான். அப்போ பேருந்து டெலோவுக்கு தலைமை கொடுக்குறோம். டெலோ தலைமைன்றது சாத்தியப்படாதானே? சாத்தியப்படாது. அப்படி வந்தாலும் அது தமிழரசு கட்சி சேர்ந்து தான் வராது. தமிழரசு கட்சி நீதிமன்றத்தில் கூறுகின்றது பொதுச்சபை பிழையானது என்று, அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. ஆகவே பொதுச்சபை பிழையானது என்றால் மத்திய குழு என்ற ஒன்று இருக்குமா? இல்லை, உண்மையாக பெரிய பிசகு நடந்தது. கட்சிக்குள்ளே சில தவறுகள் நடந்தது. நாங்களும் அதை பேசாமல் அது ஒரு பக்கமாக நடந்து கொண்டு இருந்தாங்க. என்னையும் சேர்த்து தான் பல பிள்ளைகள் நடந்தது. ஒன்று மட்டும் சொல்கிறேன், 21ஆம் தேதி கூட்டத்திலேயோ 27ஆம் தேதி கூட்டத்திலேயோ நான் வாயே துறக்கலை. ஏனென்றால் 21 மாதம் தலைவர் செயலாளர் தலைவர் தெரிவு செய்த 21லேயும் மற்ற நடந்த பொதுச்சபை கூட்டத்திலே நான் வாய் துறக்கலை. ஏனென்றால் அங்கே நடக்கிறது முழுக்கலுமே பிள்ளை என்று எனக்கு தெரியும்.
ஆனால் நான் ஒரு எண்ணம் இருந்தேன், ஏதோ நடந்து ஒப்பு வரட்டும், ஒரு மாற்றம் நிகழட்டும் என்றதுக்காக நான் பேச வந்தேன். இப்போ யாரோ கேட்டவன், நீங்கள் கேட்டுதான் நான் அதுக்காக தான் பேச வருந்தேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ பயிர் நான் இருக்கிற ஒரிஜினல் ஜாப்பு அமிர்தலிங்கம் அவர்களால் தேர்தல் திணைக்களத்தில் கோவைப்படுத்தப்பட்ட ஜாப்பு. அதுக்கு பிறகு 2008 2010 மாற்றப்பட்டது, மாற்றங்கள் அமெண்ட்மெண்ட் திருத்தங்கள் செய்யப்பட்டது. இப்போ மாவை சேனாதராஜா நானும் சேர்ந்தால் அந்த சில திருத்தங்களை உள்ளடக்கி அமெண்ட்மெண்ட்டை இன்கோப்பரேட் பண்ண சொல்வேன் நான் செய்து வந்தேன். ஒரு 2008 முழுக்கலம் செய்து 2010 முக்கால்வாசி செய்து கொண்டு இருந்த ஒரு விரைவை நான் அங்கே கொடுத்துருக்கேன். முழுக்க நான் கொடுக்கல, எனக்கு தெரியாமல் ஆரண்டு எனக்கு தெரியாது, அதை கொண்டு போய் அங்கே கோவைப்படுத்தி போட்டுக்கணும் அங்கே தேர்தல் ஆணையம். ஆனால் இந்த 10 இப்போ உதாரணத்துக்கு செயலாளர்களால் தான் அதை அனுப்ப முடியும். யார் கொடுத்தது யாரும் எனக்கு தெரியாது, உண்மையை தெரியாது, அதான் தெரியாவிட யாரும் சொல்லி கொண்டு போய் அங்கே கொடுத்து இன்றைக்கி அதை வச்சு தான் வழக்கு நடக்குது. உண்மையில் 2010 திருத்தத்தில் அரைவாசி செய்தில்லை. உதாரணத்துக்கு பதவி 2 வருஷம் பண்ணுறது இப்போ நடக்குது. 2012 பிறகு 14 பிறகு அப்படி தான் நடந்தாங்க. 10க்கு பிறகு 12 பிறகு 14 2 வருஷம். அந்த 10ஆம் ஆண்டு எடுத்த திருத்தம். ஆனால் அந்த ஜாப்பில் இல்லை, திணைக்களத்தில் இருக்கிறதுல இல்லை. அதில் என்ன இருக்குது? ஒரு வருஷம். ஏன்னா நான் திருத்தம் செய்து கொடுத்தது இப்போ திருப்பி கொடுத்தா இருக்கு. அப்போ அதை பார்க்க உண்மையாக நான் அது இல்லை உண்மை. ஏன் என்னத்துக்காக செய்தார்கள்னு தெரியாது, அறுவாதியில் கொண்டு ஏன் கொடுத்தார்கள்னு தெரியாது, எனக்கு தெரியல. நான் தான் அப்போ அதில் மாவேசன் அதெல்லாம் தெளிவாக இருந்தவர். சிவிகாணியோட அது கதை செய்யணுன்றது அது அவர் அதில் தெளிவு இல்லை, அவருக்கு தெரியும். நான் அதில் முழுமையாக அர்ப்பணித்து எனக்கு எல்லாம் தெரிய மாட்டேன். நான் பெரிய கட்டிக்காரன்னு சொல்லலை, ஆனால் அதை முழுக்கலும் அறிஞ்சு வச்சுருந்தவனோட இன்றைக்கி அது வழக்கில் அந்த 2 வருஷம் இல்லையா, 2 வருஷம் நடக்குது, திருத்தங்கள் இருக்குது, பதவிக்காலம் 2 வருஷம் பண்ணி இருக்குது. ஆனால் சட்ட ரீதியாக தேர்தல் ஆணைக்குழுவில் இருக்கின்ற ஜாப் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய. அதை தான் சொல்கிறேன். அதில் அதாவது கட்சி விட்ட தவறு. அதான் 2010 ஏற்பட்ட திருத்தங்களில் அரைவாசி நான் தான் செய்தேன். மிச்சத்தை கொண்டு போய் அனுப்பவில்லை. மிச்சம் செய்ய முன்னும் அரைவாசி இடையில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முழுக்க செய்து முக்கால்வாசி செய்து அதை கொடுத்துருந்தான்னு பார்க்குறது தான் நினைக்கிறேன். அதை கொண்டு ஆகவே பொதுச்சபை ஒன்று இல்லை என்ற ஒரு நிலை. பொதுச்சபை இல்லை. பொதுச்சபை யார்? பொதுச்சபை ஜாப்பின் படி, ஆவண்ணாவின் படி மத்திய செயற்குழு சரிதானே தொகுதி கிளைகளிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 5 அப்போ தொகுதி கிளைகள் எங்களுக்கு 23 தான். செயல்பாட்டு தொகுதி கிளைகள் 23, வழக்கில் 24 போட்டிருக்கேன். செயல்பாட்டு தொகுதி கிளை 23 தான். அப்போ அவ்வளோ 115, 41 பேர் தான் இந்த மத்திய செயற்குழு. 186 தான் ஏற்கனவே இருந்து வந்திருக்கு இவ்வளோ காலம். இது என்ன செய்தன இந்த உரை எல்லாரும் கூழாம்பாணியாகி 41 பேருக்கு சமாந்திரமாக இன்னொரு 45 சேர்த்துக்கலாம். என்னதுக்காக? மத்திய செயற்குழு உறுப்பினர் நீங்கள் வந்தால் அதுக்கு இப்போ அங்கால இன்னொரு ஆக்களை டெலிகேட்டட்னு சொல்லி அதை கூட்டிச்சிடுவாங்க. பேருந்து ஆனால் மத்திய செயற்குழுக்கு அங்கீகாரம் கொடுப்பது யார்? மத்திய செயற்குழு பொதுச்சபை தெரிவு செய்தால் அதான் மத்திய செயற்குழு. யார்? பொதுச்சபை தான். மத்திய செயற்குழு எப்படி வருமென்றால் இதை நான் சொன்னேனே, பேருந்து அடுத்த முறை மத்திய செயற்குழு வரும். எப்படி? இந்த உத்தியோகத்தர்கள் தெரிவு செய்யப்படுகிற உத்தியோகத்தர்கள் இருக்கிறார், இல்லை 17 பேர் வரையும், தலைவர், செயலாளர், பொருளாளர், இணை பொருளாளர், 17 பேர். மிச்சம் அந்த உத்தியோகபூர்வமாக வரக்கூடியவர்கள் அதாவது 10 பேர், அந்த 11 பேர் நினைக்கிறேன் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். சில இடங்களில் சில பகுதிகள் இல்லாமல் இருக்கும். அது அப்படித்தான் 41 வரும். உத்தியோகபூர்வமான 17 பேர், அதை விட தலைவருடைய மேலதிகமான 10 பேர், மற்றவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். பதவி ரீதியாக வருவார்கள். இப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் வருவார்கள். சில நேரம் இந்த மகளிர் அணியாதர்கள். ஆனால் கட்சியினுடைய இறுதி முடிவு என்பது பொதுச்சபை தான் தீர்மானிக்க வேண்டும். பொதுச்சபை ஒன்று இல்லாத கட்டத்தில் மத்திய குழு தீர்மானங்களை எடுக்க முடியும். மத்திய செயலுக்கு சில வரையறுக்கப்பட்ட அதிகாரங்கள் இருக்கு. மத்திய குழு ஒரு தீர்மானத்தை எடுக்கின்ற பொழுது பொதுச்சபை இன்னும் ஒரு தீர்மானத்தை எடுத்தால் பொதுச்சபையினுடைய முடிவுதான் இறுதியானதாக இருக்கும். மத்திய குழுவுக்கு அதிகாரம் இருந்தாலும் பொதுச்சபை இன்னும் ஒரு தீர்மானத்தை எடுக்க முடியும் அல்லவா? ஆனால் பொதுச்சபை ஒன்று இல்லாத சந்தர்ப்பத்தில்
இப்போ நான் சொல்கிறேன், இந்த உங்களோட முதல் இந்த கூட்ட ஆரம்பம் இருக்கல்லோ, பொதுச்சபை கூட்ட ஆரம்பத்தில் அறிவித்தல் கொடுத்தது 156 தொடர்ந்து தான். அதுக்கு பிறகுதான் இந்த குளறுபடிகள் எல்லாம் நடந்தது. பேருந்து என்ன நடந்தானா தொகுதிகள் ஜனவரி மாதம் 21ஆம் தேதி இடம்பெற்ற பொதுச்சபை கூட்டம் என்பது 300 சொச்ச பேருடன் அது பிழை. ஆனால் 300 சொச்ச பேர் அங்கு வருகை தந்திருந்தார்கள். அதுக்குள்ளே இந்த 156 அடக்கம். அதுக்குள்ள இருக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்கும் பூசை பண்ணுறா மந்திரம் தெரியும். மந்திரம் தெரிஞ்சால் பூசை பண்ணலாம். இதை மந்திரம் தெரியாத எல்லாரும் பூசை பண்ணி இந்த தமிழரசு கட்சியை நடத்தல கொண்டு விட்டு அவ்வளோதான் உண்மை. ஆனால் இப்போ பொதுச்சபை என்பது மீண்டும் தெரிவு செய்யப்பட போகின்றது. அப்போ இப்போ இப்போ என்ன நடக்கணும், எனக்கு என்ன தேவையோ என்னன்னு தெரியாது. திரும்ப மூலக்கலைகள் ஏற்கனவே தெரியாது. இதை புதுசாகவே கொண்டு வரவே இல்லை. அது கொண்டு வர போயிடும். இருக்கிற மெம்பர் தான் எனக்கு திருப்பி வருவான். முடிஞ்சது காரியம் ஏதோ தங்களுக்கு வசதியாக தெரிவு செய்கிறது எனக்கு ஒன்றும் அவ்வளோ இல்லை. அவர்களை நீதிமன்றம் செல்வார்கள். நாங்கள் சரி புதுசாக தெரிவு செய்கிறேன்டா மூலக்கலைகள் தெரிவு செய்து இந்த தொகுதிக்கலைகள் தெரிவு செய்து இந்த யாப்பு மாற்றப்படும். இந்த யாப்பு மாற்றம் இருக்கு. யாப்பு மாற்றத்துக்கு எங்களோட யாப்பிலேயே ஏற்பாடு இருக்கு. அப்போ அதன்படி யாப்பு திருத்தப்படாத வரையில் நான் ஏற்க சொன்னது தான் பொதுச்சபை 156 தான் பொதுச்சபை. அதை மாற்றலாது. அந்த 156 கேள்விக்கு அதான் சொல்கிறேன். இப்போ இப்பவும் சரியா இருக்கிறோம். 41 பேர் இருக்கிறோம். அதே நேரம் தொகுதிக்கலையிலிருந்து வந்த 5 பேர் சில நேரம் 23 100. அதில் சில சமயங்களில் இப்போ நான் எல்லாம் மத்திய செயற்குழாவில் வருவேன். பதவி நிலை அதே நேரம் நல்லூர் தொகுதிக்குள்ளாலே நான் வருவேன். அப்படி ஒரு 5-6 பேர். அப்போ தான் 156 கொஞ்சம் குறையும். அது இயல்பானது. அது கூட்டு என்று சொல்லி அட்வொகேட் பண்ணி அந்த நிர்வாக செயலாளரை குழப்பி எல்லாம் சேர்ந்தார். குழப்பித்தான் இந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் நிற்குது. இல்லை, நான் கேட்பது என்னென்றால் அது புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் தற்பொழுது மத்திய குழு எடுக்கிற தீர்மானங்கள் கட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு தீர்மானமாக நம்ப முடியுமா? மத்திய செயற்குழுக்கு சில அதிகாரம் இருக்குது. உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், இப்போ போன வாரம் பொதுச் செயலாளர் ராஜினாமா பண்ணார். அது வெற்றிடம். வெற்றிடம் நிரப்புறதுக்கான அதிகாரம் மத்திய செயற்குழுக்கு தான் உண்டு. அது பொதுச்சபைக்கு இல்லை, மத்திய செயற்குழு தான் செய்யும். இப்போ தற்பொழுது பொதுச்சபையும் கூட்ட முடியுமா தமிழரசு கட்சியால்? இப்போ கூட்டலாம். இப்போ நீதிமன்ற பிரச்சனை, நீதிமன்ற தடை இருக்கிறபடியா கூட்டல, இல்லாட்ட கூட்டலாம். இல்லாட்டி இந்த ஏற்கனவே கூட்டி தானே கூட்டத்துக்கு போனது போய்தான் அது எண்ணிக்கை கூடன்னு சொல்லி இப்போ இந்த மாற்றி ஆரம்பம் தொகுதிகளையாக தான் இருந்தது. இதற்கு முன்னர் இடம்பெற்ற சகல பொதுச்சபை கூட்டங்களும் 156 பேருடன் இடம்பெற்றது. ஒரு பிரச்சனையும் இல்லை. இம்முறை மட்டும்தான் 300க்கு மேல். ஒரு காலம் நடக்கலையே. நாங்கள் கட்சியில் இருக்கா தானே, எவ்வளோ புதுசாக வராக்க தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியாத பற்றி. அதுதான் நடந்தது. கட்சி தற்பொழுது எதிர்வருகின்ற திகதியில் இந்த வழக்கை முடித்துக் கொள்ளுமா? முடிக்கிற 2 பக்கமும் முடித்துக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறத நான் நிற்கிறேன். ஏன்டா சில பேருக்கு கட்சியை இப்படி எழுத்து விட நல்ல மாதிரி சிந்திக்கிறோமோ எனக்கு தெரியாது. ஆனால் வாய்ப்பு இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் பேசுகிறோம். கொண்டு போய் புது வச்சாச்சாரி ஓகே, மீண்டும் தலைவர் தெரிவு செய்யலாம். மீண்டும் மூலக்கலையை தெரிவு செய்து அதில் இருந்து தொகுதிகளை தெரிவு செய்து பொதுச்சபையை தெரிவு செய்யலாம். இப்போ நீதிமன்றத்தில் கட்சி தவறான தீர்மானம் ஒன்று எடுத்திருக்கின்ற என்பதை ஏற்றுக்கொண்டால் அது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு கட்சி மீது ஒரு நடவடிக்கை எடுக்காதா? இல்லை, தேர்தல் ஆணைக்குழு வராது. கட்சி ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் இணைந்து ஜாப்பை மீறி இருப்பது ஒரு குற்றமாக கருதப்படாதா? தேர்தல் ஆணைக்குழு அப்படி பார்ப்பது அவருக்கு கட்சி மேலான கட்டுப்பாடுகள் என்று கிடையாது. அவர் சில வரையறைகள் இருக்கும். உதாரணத்துக்கு கூட்டம் வைக்கணும், கணக்கு வழக்குகள், எலெக்ஷன் அறிவிக்கிற நேரத்தில் இந்த கட்சியினுடைய சின்னத்தை யாருக்கு கொடுப்பது ஒரு தனி விஷயமா இருக்கும். அது எந்த கட்சிக்கும் உள்ள ஒரு விஷயமா இருக்கும். குளறுபடியாக இருந்து முரண்பாடு இருந்தால் அது தீர்மானிக்கிற உரித்து. இல்லை, தற்பொழுது பொது வேட்பாளர் தொடர்பிலும் குழப்பம் இருக்கின்றது. அதே நேரம் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம் இருப்பதாக கூறப்படுகின்றது அரசியல் ரீதியில். ஆகவே தமிழரசு கட்சி என்ற அடிப்படையில் ஒரு ஒற்றுமையாக அடுத்த தேர்தல் எதிர்கொள்ளப்படுமா, அல்லது சிறிதரன் சுமந்திரன் அணி என்பது 2ஆக பிரிந்து 2 கட்சிகளாக
தேர்தலை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றதல்ல. இது பொதுவாக பேசப்படுகின்ற இந்த ரெண்டு பேரும் தான் தீர்மானிக்க வேணும். சரியாக தீர்மானிக்கப்படாவிட்டால் 2 பேருக்கும் பாதிப்பு வரும்ன்றதை அவையில சிந்திக்க வேணும். ஆனால் தமிழரசு கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும். நிச்சயமாக பாதிப்பு வரும். அதான் இன்னும் ஒன்று இருக்குது தானே. இப்போ கட்சியை பொறுத்த வரையில் ஒரு மாற்றங்கள் வேணும், புதியவர்கள் வர வேணும். புதியவர்கள் வர வேணும். இந்த இளைஞர்கள் அந்த இளைஞர்களை பற்றி கலைக்கிற 60 பேர் கிழவர். தாங்கள் அதில் தொடர்ந்து இருக்கிறதுக்காக இளைஞர்கள் சொல்கிறது. நான் அப்படி இல்லை, புதியவர்கள் என்று நான் சொல்கிறேன். அனுபவசாலிகள், நடுத்தரக்காரர் எல்லாரும் வர வேணும். ஒரு மாற்றங்கள் வர வேணும். புதியவர்கள் அவங்க கட்சி சார்பாக தேர்தலில் நிற்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேணும். ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஒரு ஏதோ ஒரு இணக்கப்பாடு எட்டக்கூடிய நிலைப்பாட்டை நாங்கள் உருவாக்கலாம் என்று நான் இன்னும் நம்புகிறேன். அது இல்லாவிட்டாலும் என்ன மக்களுக்கு பிரச்சனையே சொல்ல வேண்டியானே. இந்த மக்கள் தீர்மானிச்ச புள்ளடி மக்கள் தானே போடுறது. என்னதான் நீங்கள் வசனம் பேசினாலும் உரத்து பேசினாலும் அல்லது வாய் வெள்ளமே சும்மா அப்படி இப்படியெல்லாம் கதைக்கலாம். அவனை திட்டுறதானே எல்லாரும் தேசியம், அவன் தேசியத்துக்கு இல்லை, இவன் தேசியத்துக்கு மாறண்டு எல்லாம் சொல்லலாம். மக்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் கூறுவார்கள் முன்னாடி. சும்மா அதான் நான் சொல்றேன், மக்கள்ல தீர்மானத்தை விடுவோம். தமிழரசு கட்சி இம்முறை 2024 ஜனாதிபதி தேர்தலில் முடிவு ஒன்று எடுக்காமல் விடுவது கட்சிக்கு சிறந்தது என்பது உங்களுடைய கருத்து. ஆனால் ஒரு கட்சியாக இந்த முடிவை கூற முடியுமா? கட்சி ஒரு ஜனாதிபதி தேர்தலில் முடிவை எடுக்க முடியவில்லை என்றால் தமிழ் மக்கள் சார்ந்து இது எப்படி முடிவெடுக்கும்? ஒரு தடவை தெரிவு செய்கிறதால ஒரு பெரிய சாதனை இல்லை. இல்லை 3 பேர் வைப்போமே, பெரிய கட்டித்தனமே இல்லை தானே. தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம் அல்லது தமிழரசு கட்சியாக இருக்கலாம். நீங்கள் பாருங்கள், கடந்து வந்த காலங்களில் சர்வதேச விசாரணை என்றால் ஒருவர் சொல்வார் முடிந்து விட்டது என்று, இன்னும் ஒருவர் சொல்வார் இல்லை இது தமிழ் தேசியத்துக்கு எதிரான நிலைப்பாடு என்று. ஆனால் முடிவு என்பது ஒன்றாக வந்து கொண்டிருந்தது. சம்பந்தனையாக இருக்கின்ற காலப்பகுதி வரைக்கும் முடிவு ஒன்றாக இருந்தாலும் எதிர் கருத்துக்கள் இருந்தது. தற்பொழுது எதிர் முடிவுகளை வெளிப்படுத்தக்கூடிய சூழலுக்கு மாறி இருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்களுடைய சர்வதேச விசாரணை அல்லது நீதி பொறிமுறை சார்ந்த விடயமாக இருக்கலாம், தற்பொழுது அரசியல் தீர்மானமான 13ஆம் திருத்தமாக சமஷ்டியா என்ற விடயமாக இருக்கலாம், அல்லது இந்தியாவுடன் எவ்வாறான தொடர்புகளை பேணுகின்றார்கள், வெளிநாட்டு ராயந்திரிகளுடன் எவ்வாறு இவர்கள் தொடர்புகளை பேணுகின்றார்கள், வேறு கட்சிகளுடன் எவ்வாறான ஒரு இணக்கத்துக்கு இவர்கள் செல்கின்றார்கள், சொந்த கட்சிக்குள்ளேயே தீர்மானம் எடுக்க முடியாதவர்கள் வேறு கட்சிகளுடன் இணைந்து பணியாற்றக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், சிவில் தரப்புடன் இணைந்து பணியாற்றுகின்றார்கள். ஆகவே இந்த நிலைமை என்பது எவ்வாறு தமிழரசு கட்சி தமிழ் மக்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? தமிழரசு கட்சியில் இருக்கிறார்கள் ஒற்றுமையாக இல்லை, ஆனால் இதிலேருந்து பிரிஞ்சு வந்து வேறு கட்சிகளோட ஒற்றுமையாக செயல்பட முடியுது. 2 தரப்பிலும் தமிழரசு கட்சியில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிறது ஸ்ரீதரன் அவரோட கணிக்கிறார், உரிமை இருக்கு. ஏன்னா அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவருக்கு தமிழரசு கட்சி சார்ந்து இல்லாவிட்டாலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக சில காரியம் அவருக்கு ஒருத்தர் இருக்குது. இது வந்து ஒரு நியாயப்படுத்துறதுக்கு நீங்க சொல்ற காரணம். ஆனா கட்சி எந்த அளவு தூரம் பலவீனமாக இருக்குது, தன்னுடைய உறுப்பினர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. எந்த விஷயத்திலும் கட்சிக்கென்று ஒரு தீர்மானம் இல்லை, கட்சி தீர்மானம் எடுக்கவில்லை, தனிநபர்கள் தீர்மானம் எடுக்கின்றார்கள். நீங்கள் சொல்ற ஒரு ஃபண்டமெண்டல் இஷ்யூ அது. பட் செல்வநாயகம் இருந்தவர், அமர்தலிங்கம் இருந்தவர், அவர்கள் சொல்லுகிற பொழுது கடைசியாக இறுதியாக வில் டியூ திஸ் வே இப்படி செய்வோம் என்ற அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைமைத்துவம், கமாண்ட், ஆளுமை அது எங்கள்கிட்ட இப்போ இல்லை. எல்லாரும் தங்கள்கிட்ட இருக்கிற நினைக்கணும், ஒரு டைம் இல்லை. அதான் பிரச்சனை, எல்லாரும் இருப்பது நினைக்கிறது. அதான் இல்லை, அதுதான் இன்றைக்குள்ள பலகீனம். ஆளுமைக்கு என்ன வேணும்? ஆளுமையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவையில் அர்ப்பணிப்பு இருந்தது, அறிவுடைமை இருந்தது, விடியதான தொடர்பு இருந்தது, மக்களோட கருத்துக்களை அறிந்து கொள்கிற வழிமுறைகள் இல்லை. இப்போ இருக்கிறவைக்கு அது இல்லை, ஒரு தர்க்கம் இல்லை. எல்லாரும் தான் சுயநலத்தோட காழ்ப்புணர்ச்சிகள், மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சிகளோட செயல்பட்டால் அந்த கொமாண்ட் இல்லை தானே. இன்றைக்கு இல்லை, ஆளுமை இல்லை. அது சொல்கிறதுக்கு எனக்கு பயம் இல்லை. தமிழரசு கட்சிகள் இருப்பவர்கள் சொந்தமாக முடிவெடுத்து நடக்கின்றார்களா, அல்லது தமிழரசு கட்சிக்காரருக்கு வெளியிலிருந்து அழுத்தங்கள் கொடுக்கப்படுகின்றதா, ஆலோசனைகள் கொடுக்கப்படுகின்றதா? எனக்கு மற்றவை பற்றி தெரியாது. நான் சொந்தமாக
அதான் இப்போ சொல்கிறேனே, இப்போ நேற்று நான் ஒளிப்படையாக சொல்கிறேன், இப்போ அரியநேந்திரனை கொண்டு வந்ததில் மிகப்பெரிய பங்குள்ளன்னு அவரால் சொன்னாங்க. அவர் நேற்று நான் சந்தித்தவர், அவரே சொன்னாங்க, அண்ணே நான் முதலே சொன்னேன், நான் இன்றைக்கு அந்த நிலப்பாட்டிலேருந்து மாற இல்லைன்னா அவர் சொல்ல. அவர் நான் நினைக்கிறேன் என்னோட மாற்றல் கதைக்கலாம்னு வந்தாரோ தெரியல, எனக்கு தெரியாது, நேற்று தான் வந்தவர். ஆனால் அவர் தான் கொண்டு வந்தோன்னு சொன்னவர்கள் முக்கிய பங்காற்றி இருக்கிறார், அது உண்மை. சரியோ, நான் என்னை பொறுத்தவரையில் நான் எந்த சுய புத்தியோட நான் இயங்குறேன். அதே மாதிரி சில பேர் சுயமாக இயங்கிடலாம், இல்லையாட்டு நான் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா சுயமாக தான் இறங்கிறேன், ஆனால் முரண்பாடாக இயங்கிடலாம். நானும் கூட முரண்பாட்டில் ஒரு ஆள் தான், அது இல்லைன்னு சொல்லல. அதுதான் இந்த கருத்து, இதுதான் சொல்லி. ஒரு மிக நீண்ட கால தமிழரசு கட்சியின் உறுப்பினர் என்ற அடிப்படையில் உங்களுக்கு விளங்கவில்லையா உங்களுடைய காலத்தில் தமிழரசு கட்சி பலவீனம் அடைந்து கொண்டு செல்கின்றது? என்னுடைய காலத்தில் இல்லை, நானும் அதில் இருக்கிற காலத்தில் நடக்கப்பட்டிருக்கு, பலகீனப்பட்டு இருக்கிறது. அது ஒரு காலத்தில் இன்னும் கொஞ்சம் நாளையிலே யாரும் என்ன செய்தாண்டு சொல்ல வேண்டி வரல, இப்போ நான் சொல்ல விரும்பல. ஆனால் பலகீனப்பட்டு இருக்கு இந்த கடந்த காலம். குறிப்பாக மாவை சேனாதிராஜா தலைமைத்துவம் வகித்த காலத்தில் தான் மிகப்பெரிய ஒரு பலவீனத்தை அடைந்திருக்கின்றது. இது மக்கள் தீர்மானிப்பார், நான் அப்படி சொல்லக்கூடாது. நான் கட்சிக்காரன் இல்லை, அது அது மக்களுக்கு தெரியும் தானே. அதற்காக மாவை சேனாதிராஜா தான் அதற்கு முழுக்கதற்கும் பொறுப்பு என்று நான் கூறவில்லை. கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் அதற்கு பொறுப்பு. உங்களுடைய காலம் என்பது நீங்கள் ஒரு சிரேஷ்ட தலைவராக இருக்கின்றீர்கள், மாவை சேனாதிராஜா தலைவராக இருந்தாலும். ஆகவே இப்படிப்பட்ட நீண்ட கால உறுப்பினர்கள், தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள் கூட தமிழரசு கட்சியின் 20-30 வருட அனுபவத்தை கொண்டவர்கள் அல்ல. 10-15 வருடத்தில் அவர்கள் வந்ததிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம், ஆனால் நீண்ட அனுபவம் அவர்களுக்கு கிடையாது. நீண்ட அனுபவம் கொண்டவர்கள் பலர் கட்சியில் இருக்கின்றார்கள், ஆனால் அவர்கள் நிர்வாக பொறுப்பிலும் இல்லை, மக்கள் பிரதிநிதிகளாகவும் இல்லாத நிலைமை தான் இருக்கின்றது. ஆகவே கட்சி பலவீனம் அடைவது என்பது தமிழ் மக்களுக்கும் ஒரு உரிமையை பெற்றுக்கொள்கின்ற போராட்டத்தில் மிக பலவீனமான நிலைக்கு அவர்களும் செல்கின்றார்களா? எந்த ஒரு கட்சியும் பிரதான கட்சி இல்லை என்ற நிலைப்பாடு வந்தால், இதுவரை காலமும் சரி தவறுக்கு அப்பால் தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தது. தமிழ் தேசிய டெலோ புலட்டெல்லாம் இருக்கின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் பிரதான கட்சியாக இருந்தது. குறிப்பாக 14, 16, 10 என்று மிகப்பெரிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறார். தற்பொழுதைய சூழலை பார்த்தால் எல்லோரும் 4, 3, 2, 1 என்ற நிலைமைதான் அடுத்த தேர்தலில் வரும் போல தெரிகின்றது. அப்படி வந்தால் இன்னும் பலவீனமானதாக இருக்கும். குறிப்பாக முஸ்லீம் கட்சிகளை போன்று ஒரு வாக்கெடுப்பு ஒன்று நாடாளுமன்றத்தில் வந்தால் குதிரை பேசம் பேசுகின்ற பொழுது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பக்கம் பாய்வார்கள் என்பது மிகப்பெரிய தலைப்புச் செய்திகளாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை செல்வது என்பது தமிழினத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனமான சந்தர்ப்பம் அல்லவா? அது நீங்கள் சொல்கிற அவ்வளோதான் சரி. அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாது தானே, மக்கள்லாம் தீர்மானிக்கணும். சரியான ஆக்களை 10 பேரை நாங்கள் அனுப்புகிறோண்டு வைப்போம், 10 தொகுதிகள் இருந்தால் 13 பேரை போடுறோண்டு வைப்போம். அதுக்குள்ளேயாவது கட்சினை வெளியாக்களை சேர்க்க விடாமல் அந்த 13 இந்த பாறாங்கல்லாம் இருந்து கொண்டு இருந்துட்டு அதுக்குள்ளேயே 13 போட்டால் கூட அதுக்குள்ளேயாவது பொருத்தமான ஆக்களை மக்கள் தெரிவு செய்யணும். அதான் முக்கியம். மக்கள் தான் இல்லை, மக்கள் கட்சிக்கு அங்கீகாரம் தருவது என்பதில் இந்த பிரச்சனை இருக்கின்றது. இல்லை, ரிஜெக்ட் பண்ணி விடுங்க, அப்போ தான் மாற்றம் வரும். ஆனால் உங்களோட கட்சிக்கு அது பலவீனம் இல்லை. நீங்கள் கட்சி நிறுத்துகிற ஒருவரை மக்கள் எதிராக வாக்களிப்பார்கள் என்றால் அது கட்சி சொல்லக்கூடிய முடிவல்ல. கட்சி என்ற ரீதியில் நீங்கள் சரியான நபர்களை நிறுத்த வேண்டும் அல்லவா? இல்லை, கட்சி ஆனால் இறுதி முடிவு மக்கள் என்ற அடிப்படையிலேயே நீங்கள் வருகின்றீர்கள். இப்போ நேற்று நடந்த விஷயம் அல்லது முந்தின 4 நாள் அமெரிக்க ஜனாதிபதி ஜனநாயக கட்சியினுடைய கன்வென்ஷன் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் ஜோ பைடனை இதுன்னு அவர் என்ன சொன்னார், என்ன பதவியிலும் பார்க்க நாடு கண்ட்ரி ஃபர்ஸ்ட். நாங்கள் அப்படி நினைச்சா எல்லாம் தீரும். எந்த கட்சி பதவி அல்லது ஜனாதிபதி பதவியிலும் பார்க்க நாடு அடிப்படை ஜோ பைடன் சொல்லிட்டு தான் விட்ரோ பண்ணுறேன். அதான் ஜனநாயகம். எங்களுக்கு அப்படி சிந்தனை இருக்கும் இல்லையே. இதே பாருங்க, ஒரு கட்சி என்று எடுத்தால் முரண்பாட்டுக்கு ஜோ பைடன் தான் விட்ரோ பண்ணோன்னா கமலா ஹாரிஸ் இருந்தார், ஹிலரி கிளின்டன், பில் கிளின்டன், மிச்சேல் ஒபாமா, நான்சி பெலோசி எல்லாரும் கமலா ஹாரிஸ் பின்னாலே அப்படியே நிற்கிறாங்க. அதுதான் கட்சி. நாங்கள் அப்படி செய்கிறோமோ?
இல்லை இந்தியாவில் பாஜக கூட மக்கள் பிரதிநிதிகள் அல்லாத ஒரு கட்டமைப்பை கட்சி வைத்திருக்கின்றது. கட்சி தலைவர் கூட வேறு ஒருவர் இருக்கின்றார். அப்படியான நிலைமைக்கு தமிழரசு கட்சி செல்வது கூட ஏன் அந்த விடயங்கள் தொடர்பில் உங்களுடைய கட்சிக்குள் பேசுவது கிடையாது, வெளித்தரப்புகளும் அது தொடர்பில் ஊக்கப்படுத்துவது கிடையாது? என்னுடைய சிந்தனை நடுகவே இப்படி இருந்தது. அதில் என்னுடைய வாய்ஸ் என்ற குரல் பற்றி எடுபடவும் இல்லை. இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய மேலாதிக்கம் தான் இந்த கட்சி நாசமானதுக்கு காரணம். அப்போ பாராளுமன்ற அல்லது ஏதாவது ஒரு தேர்தல் பதவியை வகிக்கிறவர்கள் கட்சி பதவியில், அது காமராஜர் காலத்தில் இந்தியாவில் இருந்தது. அப்படி ஒரு நிலை வந்தால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியில் இருக்கக்கூடாது, கட்சி பதவி வகிக்க, சட்ட பதவி வகிக்க முடியாது. சட்ட பதவி வகிக்காமல் ஒரு நிலை வந்தால் இந்த கட்சியினை தப்பி இருக்கும். சரியான மக்களுடைய அபிப்பிராயமும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு சென்று பிரச்சனை இருக்கும். நாங்கள் சரியாக ஒரு ஆறாக இருந்தாலும் கட்சி அந்த தேர்தல் பதவியில் இருக்கிற கட்சி பதவியில் இருக்கா, அது நீங்கள் சொன்ன இரட்டை பதவியை வகிக்காத ஒரு நிலை இருந்திருந்தால் தமிழரசு கட்சிக்கு இந்த கேடு வந்திருக்காது. அதே நேரம் பலர் இளைஞர்கள் கூட முன் வந்திருப்பார்கள். அடுத்த தலைவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது பலர் இருந்திருப்பார்கள், கட்சி தலைவர், மக்கள் பிரதிநிதி என்று. இங்கே இரட்டை பதவி 3 பதவிகளை வைக்கின்ற பொழுது எல்லாம் இவர்தான் என்ற குறுகிய தலைமைகள் மக்களுக்கு இருக்கின்றார். அந்த கருத்து எனக்கு நெடுக இருக்குது. நான் எதுவும் சொல்கிறேன், அவங்களுக்கு கட்சிகள் அது விடுபடாது. என்னோட விருப்பம் எல்லாருக்கும். நான் சொல்லி இந்த பாராட்டுகள் இருக்குது, அது விடாயினம். அவை பின்னால் எல்லாரும் போயிடும். எனக்கு மாகாண சபை நாமினேஷன் வேணும், உள்ளூராட்சியில் ஒரு நாமினேஷன் வேணும், அண்ணே போயினா அவை சொல்கிறது தான் நடக்கும். பொது வேட்பாளரை கொண்டு வந்ததில் சிவில் தரப்புகள், கருத்துருவாக்கிகள் என பல கட்டமைப்புகள் அதுக்கு இருக்கின்றன. அதே நேரம் வேறு அமைப்புகள் என்று பலர் இருக்கின்றார்கள். இவர்களை எதிர்த்து தமிழரசு கட்சியால் அரசியல் செய்ய முடியுமா? இவர்களை எதிர்க்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இதை துவங்கி போட்டு தமிழரசு கட்சியை ஒருவர் சொல்கிறார் நாங்கள் வழி கொண்டு மக்களை உசுப்பேத்தி தமிழரசுக்கு கொண்டு வர வேண்டும். இன்னொரு சொல்கிறார் தேர்தல் நெருங்க அவை எங்கள்கிட்ட வருகிறோம். அதெல்லாம் சரி வராது. பேசுகிறேன். அப்படியான கட்சி எங்களோட கட்சி இல்லை. சரி எல்லாம் போட்டும், தேடி பிடிச்சி எல்லாம் நீங்கள் 80 பேர் அண்டிகள் இந்த 40 அண்டிகள் வந்து கடைசியாக 14 முடிஞ்சிகள். உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஆளை எடுக்க முடியலையே. தமிழரசு கட்சி எடுத்துருக்கா? தமிழரசு கட்சியில் இவர் மட்டும் இல்லை, இவர் இதுக்கு தவறாக கேட்ட வேறு 4-5 பேரை கேட்ட போய் ஏன் கேட்ட நீங்கள் ஆற்றாமல் இயலாம். அப்போ அதுக்கு ஒரு வீரகம் பேசினா என்ன? நாங்கள் பார்த்தீங்களோ தமிழரசு கட்சிக்குள்ள எந்த ஒரு ஆள் எடுத்துட்டோமா? என்ன கரைக்கிறீங்க நீங்கள்? அப்போ நீங்கள் துவங்கினீங்க, நாங்கள் துவங்க இல்லை, நாங்கள் இன்றைக்கு வந்து ஆதரிக்க இல்லை, ஒரு பொது தீர்மானம் எடுக்க இல்லை. எடுத்தாலுக்கு நாங்கள் நீ போனீங்க இல்லை இந்த காலத்தை போனோன்னு விளக்கம் கோலி போட்டு இருக்கிறோம். எங்கள்கிட்ட எடுத்தாலும் தாங்க எட்டி தானே காட்டினோமா? அது அவருடைய இயலாமைன்றதை ஒத்து கொடுக்கும். அப்போ நீங்கள் திட்டம் இல்லாமல் துவங்கி ஒரு பிளான் இல்லாமல் துவங்கி போட்டு தமிழரசு அங்கே அவர்களிடம் பல குறைபாடுகள் இருக்கின்றது. அவர்கள் கூறியவற்றில் பல மாற்றங்களை எல்லாம் செய்து இன்றைக்கு எப்படியோ ஒப்பிக்கிற நிலைமைக்கு வந்து 4-5 நாளில் தெரியும், இன்னும் அதிகம் பெறலாம். ஆனால் நான் கேட்பது என்றால் இந்த இவ்வளவு தரப்பினரையும் எதிர்த்து உங்களால் ஒரு பொது தேர்தலில் எதிர்கொள்ள முடியுமா? கருத்துருவாக்கிகள் இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் எல்லாம் எழுதுறாக்கள், உங்களோட கட்சிக்கு ஆலோசனை சொல்றாங்களா? அவர்களை எதிர்த்து என்ன செய்ய போறீங்க? கட்சிக்கு எனக்கு அவை சொல்றதா தெரியல. அவை புத்தகங்கள் எழுதிவிடும். அப்ப நான் அந்த ஆலோசனையை எடுக்கிறேன். அவை இந்த ஆலோசனை எனக்கு கட்சியின் மிக முக்கியமான கூட்டங்களில் எல்லாம் அவர்களை கூப்பிட்டு தான் உரையாற்ற வைத்து கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அது சும்மா அது எப்படித்தானே. இப்ப அவர்கள் நான் நக்கலுக்கு தெரியல, உண்மையா அவர்கள் யாழ்ப்பாணம் இப்போ என்ன நான் சொன்னேன், இப்போ டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் ரிப்பப்ளிகன்ஸ் வந்து 4-5 பேர் பேசுகிறாங்க. ரிப்பப்ளிகன்ஸ் செனட் அது பேசலாம், அது பரவாயில்லை. அவையில கூப்பிட்டு பேச விடுறானே, அப்புறம் கருத்தை சொல்லி மக்களை சொல்கிறானே, அதெல்லாம் செய்வோம். ஆனால் நான் கொண்டு தான் இருக்கு தமிழரசு கட்சியுடைய சுயம் பாதிக்கப்பட நாங்கள் விட மாட்டோம். நீங்கள் சொன்னால் அவையை எதிர்த்து போராட வேண்டிய தவறு இல்லை. எதிர்த்து போட அதுக்கு பிறகு நாங்கள் பேசலாம், இப்போ பேசக்கூடாது. என்ன நாங்கள் ஒன்றே இருந்தாங்க. இப்போ அந்த டிடிஎன்ஏல இருக்கிற டெலோ பிளாட்டோ ஜனாதிபதி தேர்தல் முடிவு கூட அவர் எல்லாரையும் ஒரு நிலைக்கு கொண்டு வரும், கட்டாயம் கொண்டு வரும். கண்ணை நடக்கும், கண் வந்து முழிப்பார்கள். நான் இப்போ சொல்கிறேன், நிச்சயமாக இப்போ எனக்கு ஊராக போய் சொல்லி மக்கள் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். மக்களுக்கு இவ சொல்லித்தான் முடிஞ்ச சொல்லுங்கோ. மற்றது இன்னும் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச அண்மையில் இந்த ஊரை நம்பி உள்ள வச்சு இப்போ அரிசி என் காணும் இல்லை என்ன போய் அதுக்குள்ளே போடுற இருக்குது தானே.
என்ன கசக்கொட்டையில் முந்திரி அவதிகளையும் காணல. அப்படி ஒரு நிலை இருக்குது. ஏனென்றால் இதய சுத்தியோட சில காரியங்கள் சில பேர் செய்யலை, எல்லாரும் நான் சொல்லலை, சில பேர் செய்யலை. இருதய சுத்தியோடு செய்யாத காரியங்கள் வெற்றி அளிக்காது. இயற்கை ரீதி இறைவன் ரீதி நடக்கும். நான் அதுக்காக அவைய தோற்கணுமென்று பிரார்த்திக்கல, நிச்சயமாக இல்லை. அல்லது அவைய குறைஞ்ச வாக்கு எடுக்கணும்ன்றதும் இல்லை. பட் அது முடிவாக நான் சொல்கிறேன், அரியநேந்திரனுக்கும் எங்களுக்கும் இந்த இதில் பிரச்சனை இல்லை. அரியநேந்திரன் இப்போ வந்த பொருள் ஒரு தான் ஒரு குறியீடுன்னு சொல்கிறார். அதனால் நான் ஒத்துக்கொள்கிறேன். அரியநேந்திரன் எனக்கு பிரச்சனை. ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி பேசிக்கொண்டு நாங்கள் என்ன பேசுகிறோம். அரியநேந்திரன் இஸ் நாட் அ மேட்டர். ஆனால் நான் சொன்னேன், ஒரு நண்பு விளைய வச்சு போட்டு அரிசி வரையில் இதுதான் நடக்கும். கஞ்சி வடிக்கத்தான் இருக்கு. கஞ்சி இருந்தால் அரிசி போட்டால் தான் கஞ்சி வடிக்கும். இவ்வளவு நேரம் பல்வேறு கருத்துக்கள் தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதுக்கு மிக்க நன்றிகள் ஐயா. மிக நன்றி. இந்த வாய்ப்புக்கு நன்றி. நியாயமான வெளியீடு வரும் என்று எதிர்பார்க்கிறேன். நன்றி. இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.